என் வாழ்க்கையிலே ரொம்ப கஷ்டமான நாள் இன்னைக்கு. என்னன்னா, படிக்கலாம் அப்படி சொல்லிட்டு புக்கை எடுத்து வைக்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு தடங்கள் வந்துடுது. என்னடா இப்போதான் வரீங்களா? ஒரு தடங்கள் வந்துடுது. என்ன தடங்கள் அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்துடுது. எனக்கும் மண்டை காஞ்சி போகுது. அதனால் வாங்கின கடன் வச்சு ஒரு ஃபென்சிங் போட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி ஃபென்சிங் வலையெல்லாம் வாங்கலான்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன ஆச்சுன்னா, காலையில் திரும்ப கோவிந்தன் என் கண்ணாடி பிடிங்கிட்டார். கண்ணாடி பிடிங்கிட்டு வண்டி சாவியை பிடுங்கிறதுக்கு வந்தார். நான் இது பண்ணிட்டு கிளம்பி வந்துட்டேன். ஏன்னா இது 3வது முறை அவர் திரும்ப இதே பண்ணுறாரு. வண்டி சாவி பிடுங்கிறது, கண்ணாடியை பிடுங்கிறது. அதுக்கப்புறம் ஏன்னா கண்ணாடி பிடுங்கிட்டா கண்ணு தெரியாது, வண்டி சாவி பிடுங்கிட்டா வண்டி ஓட்ட முடியாது, நகர முடியாது. நீ யாரையாச்சும் வர சொல்லு அப்படின்ட்டு அது ஒரு பெரிய இது. கடைசியில் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணால், நான் இருக்கிறது என்னோட ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி சொற்பனந்தில், ஷெல்டர் இருக்கிறது குப்பந்தாங்கலில் ஷெல்டர் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணணும்னா சாத்தனூர் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ஆனால் எனக்கு யார் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆசை இல்லை. நானே தான் தப்பும் தவறுமாக எழுதி கொண்டு போய் கொடுத்தேன். பட் வாங்கிக்கினாங்க. அந்த சார் ஃபோன் பண்ணி கொஞ்சம் வார்ன் பண்ணார். உண்மையிலே என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. பட் வார்ன் பண்ணது எனக்கு கொஞ்சம் பாதுகாப்பு உணர்வை கொடுத்தது. அவ்வளோதான். நான் கொலை மிரட்டல், அவர் அப்படி தான் சொன்னார். முருகன் என்ன சொன்னார், நீ இந்த பக்கம் வா, உன்னை கொன்னுடுறேன் அப்படின்னாரு. ஸோ கொலை மிரட்டல் விடுத்ததான் நான் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அந்த பேப்பரை மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. பெட்டிஷன் எப்படி எழுதுறதுன்னு எனக்கு தெரியல. ஏதோ எனக்கு தெரிஞ்சது நான் எழுதினேன், அவ்வளோதான். இன்றைக்கி நடந்துச்சு என்ன, அதில் ஒரு நல்ல போலீஸ் சிரிச்சுட்டே இருந்தார். ஒரு போலீஸ், அவர் யாருன்னு தெரியல. பட் ஆனால் அவர் சிரிச்சுட்டே இருந்தார். இன்னொரு போலீஸ் கொஞ்சம் தண்ணிலாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு. தேங்க்ஸ் தண்ணி கொடுத்ததுக்கு. அப்புறம் வேற என்ன, நமக்கே தண்ணி கொடுக்குறவங்க இருக்கிறாங்கல்ல, நன்றியுடன் இருப்போம். தண்ணி கொடுத்ததுக்கு தேங்க்ஸ். அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் குரங்குக்கும் தண்ணி கொடுத்தாங்க. அதை விட ஹாப்பி. குரங்குக்கு தண்ணி வைக்கிறாங்க. அதே போலீஸ் ஸ்டேஷனில் நான் போய் பார்ப்பேன், நாய்க்கு பிஸ்கெட் போட்டுன்னு இருப்பாங்க. அதெல்லாம் நல்லாயிருக்கும், ஹாப்பியாக இருக்கும். சார் பாருன்ட்டு. அதுக்கப்புறம் அங்கே என்னென்னா நாய்க்குட்டி போட்டுருக்கு, அதை எடுத்துகிட்டு போகிறீங்களான்னு கேட்டாங்க. வாய்ப்பே இல்லை. போலீஸ் ஸ்டேஷன்லேயே நாய் பாதுகாப்பாக இருக்கட்டும், பாதுகாப்பாக இருக்கும். என்ன ஒரு விஷயம்னா, அதுக்கு தடுப்பூசி போட்டுடணும். போலீஸுங்கெலாம் கொஞ்சம் முன்னெடுப்பு பண்ணி அது பழகும். மனுஷங்க கூட நாய் ரொம்ப நல்லாவே பழகும். கொஞ்சம் இல்லைன்னா அருணாச்சலா ஷெல்டருக்கு கால் பண்ணாங்கன்னா, போலீஸ்காரங்க பண்ணும்போது என்னென்னா கொஞ்சம் அதிகாரம் இருக்குல்ல, அவங்களும் உடனே பண்ணுவாங்க. கொஞ்சம் தடுப்பூசிலாம் போட்டுப்பாங்கப்பான்னா, யாராச்சும் ஒரு அங்கே ஒர்க் பண்ணுற ஒரு தம்பி கூட அப்படியே தடுப்பூசி போட்டார்னா டாக்ஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃபுட்டு சாத்தனூர் அணையில் ஃபுட்டு கிடச்சிரும். அந்த மாதிரி நல்ல விஷயம் தானே. எனக்கு இன்னைக்கு 2 விஷயம் பிடிச்சது. ஒன்று, எனக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுத்தாங்க, தேங்க்ஸ் சார். அடுத்தது, எனக்கு வேற அங்கே போனதும் அழுகு வந்துடுச்சு. ஏன்னா ஏற்கனவே திட்டு வாங்கி நான் ரொம்ப அப்பாடான்னு ஆயிட்டேன். யாராச்சும் எனக்கு கொஞ்சுவாங்களா அப்படின்னு திட்டாமல், செல்லம், என் அம்மு, என் புஜ்ஜி அப்படின்னு யாராச்சும் கொஞ்சனா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அந்த மனநிலையில் நான் இருக்கும்போது எனக்கு அவர் கொஞ்சம் தண்ணி கொடுத்தாரா. எனிவே தேங்க்ஸ். அதுட்டு எல்லாருடைய குடியை கெடுக்கிறதுக்கு இன்னும் எத்தனை பேர் குடியை கெடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்களா. எனக்கு இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, யார் குடியும் கெட்டக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் நாயங்களே கையில் எடுத்தேன். கடைசியில் என்னையும் அது மாதிரி கேட்பாங்கன்னு தெரியல எனக்கு. ஆனால் செம்ம டைலாக் இல்லை, எத்தனை பேர் குடியை கெடுக்கிறதுக்காக நீ நாயை எடுத்தேன்ட்டு. அந்த பகுதியில் நான் போனப்போ அங்கே நிறைய ஆடு மாடுகள்லாம் இருந்துச்சு. அங்கே இருக்கிற டாக்ஸ் ஆடு மாடுகள் கூட பழகும். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, கோழி மட்டும்தான் பிரச்சனை. இந்த கோழியை நம்மளே வளர்த்துட்டா கோழி கூடையும் பழகும்னு நான் நினச்சேன். ஆனால் அதுக்கு நேர்மாற ஆயிடுச்சு. இப்போ என்னென்னா, நான் வளர்க்குற பிள்ளைங்கள நானே கொள்கிற மாதிரி ஆயிடுச்சு. வெளியே விட்டதுனால காணாமல் போகுது, அடிபட்டு போகுது. அதெல்லாம் எனக்கு பார்க்கும்போது தடுப்பூசி போட்டு ஒவ்வொரு நாய்க்கும் ஒரு 10,000 ரூபாய் செலவு பண்ணி காப்பாற்றி அது இப்போ பார்வை வந்துடுச்சுன்னா 7 நாள் குளுக்கோஸ் போட கொண்டு வர சொல்லுவாங்க. குறைந்தபட்சம் 5 நாள்னாச்சும் கூட்டிகிட்டு போகணும். 5 நாள் பெட்ரோல் என்னாச்சு. நீ இப்போ வேற யாரையாச்சும் அனுப்பிச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு நாள் போயிட்டு வரதுக்கு அவங்களுக்கு ஒரு 500 ரூபாய், அதுக்கப்புறமா பெட்ரோல் 200 ரூபாய், 700 ரூபாய்.
அப்புறமா அவங்க டீ காஃபி சாப்பிட்றதுக்கு ஒரு 100 ரூபா, 800 ரூபா. இந்த 800 ரூபா கொடுத்து நான் அனுப்பணும். அனுப்பிட்டு அந்த நாயை காப்பாற்றி பாதுகாப்பு பண்ணி தடுப்பூசி போட்டு எல்லாத்தையும் நம்ம போட்டு வச்சோம்னா ஈஸியாக வந்து எவனாச்சும் லாரிக்காரன் அடிச்சிட்டு போயிடுறான், எவனாச்சும் விஷம் வச்சிடறான், எவனாச்சும் கொண்டு சாதுவாக இருக்கிற நாய்களை எவனாச்சும் ஏதாச்சும் பண்ணி கொண்டுட்டு போயிடறான். நான் வந்து கேஜில் வச்சுருக்கிற நாயெல்லாம் கொஞ்சம் உயிரோடனாச்சும் இருக்குது. ஆனால் என்ன அடைப்பட்டு கிடக்குது, அதுதான் எனக்கே பெரிய கஷ்டமாக இருக்குது. அதுங்களை கொஞ்ச நேரம் வெளியே அவுத்து விடலாம் அப்படின்னா கூட என் ஆட்டை கடிச்சிது, என் மாட்டை கடிச்சிதுன்னு சொல்கிறதுனால நான் அவங்கள அவுத்தே விட்றதில்ல. என்கிட்டயும் வந்து எனக்கும் வருமானம் இல்லாமல் போச்சு. வருமானம் இல்லை, வருமானத்துக்கான வேலையை நான் செய்யலை, நான் சர்வீஸ் பண்ணிட்டுருக்கேன். செலவு தான் நிறைய ஆகுதே தவிர எனக்கு வருமானமே வரமாட்டேங்குது. என்ன பண்ணுறது, யாராச்சும் கொடுத்தா தானே என்கிட்ட காசு இருக்கும், யாருமே கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அதுவும் நாய்க்குன்னா யாருமே சுத்தமாக கொடுக்க மாட்டேங்கிறீங்க. யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்க, சீக்கிரமாக ஃபென்சிங் போட்டுடணும். இப்போ ஃபென்சிங் போட்டேன், இன்னும் கதவுலாம் வேறு போடவே இல்லை, அந்த மாதிரி கிடக்குது. அது ரொம்ப கடுப்பாகுது. என்ன பண்ணுறதுன்னா யாரையும் கஷ்டப்படுத்துகிற நோக்கம் இல்லை. ஆனால் அவங்களாம் வந்து கோவத்தில் திட்டும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமாயிடுது. நானே ரொம்ப சோர்ந்து போயிடுறேன். என்ன பண்ணுறது, திட்டக்கூடாது அப்படின்னு நினச்சா கூட திட்டிடுறேன். என்ன பண்ணுறது. எனிவே இன்னைக்கு ஒருத்தரை திட்டேன் நான், அதனால் சாரி. எனக்கு சொல்லிக்கிறேன், இதுக்கு மேலே யாரையும் இப்படி திட்டாத. இருந்தாலும் சரி, அந்த போலீஸ்கார் தண்ணி கொடுத்தது ரொம்ப தேங்க்ஸ். கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. அந்த சிரிப்பு போலீஸ்கார் சிரிச்சுட்டே இருந்தார், அதுவும் கொஞ்சம் நல்லா ஃபீலாக தான் இருந்தது. போலீஸ் ஸ்டேஷன் போனப்போ இன்றைக்கி நல்லா தான் இருந்தது. அவ்வளோதான் கதை. எதை விட்டேன், என்னென்னா ஃபோட்டோ எடுத்து வைக்கணும்னு நினச்சேன். அந்த லெட்டரை அது தெளிவாக ஃபோட்டோவில் விழலை. ஆனால் மனப்பாடமாக இருக்குது, என்ன எழுதுனேன் அப்படிங்கிறது எனக்கு மனப்பாடமாக இருக்குது. அவ்வளோதான். ஓகே, பாய்.